ஆடி வெள்ளி நாளன்று அம்மா உன்னை நினைத்தேன், தேடி வந்து தரிசிக்க திருக்கோயில் ஓடினேன். கூடி வரும் பக்தர் கூட்டம் வீதி வரை நின்றது, நாடியுனை கண்டிடவே கூட்டத்தில் கலந்தேன். நெருக்கி நின்ற பக்தர் குழாம் நெட்டி தள்ளியது, ஒருவர் மீது ஒருவர் மோதி அமைதி குலைந்தது. விருப்புடனே நின்னை காண என்னால் முடியாமல், வெறுப்புடனே விலகி வந்து வியர்வை துடைத்தேன். காண வந்த என்னை நீயும் மறுத்தல் நியாயமா? மோனமொழி பேசி நிற்கும் தாயே சொல்லம்மா. நாணமில்லையோ உனக்கு இந்த செய்கையால், ஏனோ என்னை நீயும் புலம்பிடவே செய்தாய். என்றெல்லாம் நினைத்தபடி சன்னதி நோக்கினேன், முன்னின்ற மக்கள் தலை அதனை மறைத்தது. என் எதிரே அப்போதொரு குழந்தை வந்தது, என்னை பார்த்து சிரித்தபடி அருகில் நின்றது. பெண்ணழகை பார்த்து நின்றேன் கண் நிறைந்து, வண்ணமுக வடிவினிலே உளம் நிறைந்தது. மீன்விழிகள் தேன் தழுகள் பட்டுக்கண்ணம் பால் போலும் சிரிப்பலைகள் பட்டு பாவாடை அலைப்பாயும் கூந்தலையே அளவாக முடிந்திருந்து, விலையில்லா புன்னகைகள் கைகளிலே அணிந்திருந்து, பிஞ்சு மலர் பாதங்களில் கொஞ்சுகின்ற கொலுசணிந்து, வட்ட நிறை பொட்டிட்டு கை தட்டி எதிரில் நின்றது. தேவமகள் இவள்தானோ என்றொரு கணம் நினைத்திட்டேன். பூவினை போல் பொழிந்தவளை பார்த்தே சிரித்திட்டேன். சாமி பார்க்க போகலையாவென என்னை பார்த்து கேட்டது. கூட்டம் சற்று குறைந்த பின்னர் என் இழுத்தேன், பெண் சிரித்தாள். உள்ளேயா வெளியிலா என்றவளின் சொல் கேட்டு அதிர்ந்து போனேன். என்னவிங்கு சொல்லுகிறாய் என ஒன்றும் புரியாமல் கேட்டேன். கூட்டமிங்கு குறையாது, நீதான் குறையணும் என்று மேலும் சொன்னாள். நான் எப்படி குறைவது? மீண்டும் அவளை பார்த்து கேட்டேன். பார்க்கணும்னு ஆசை வச்சா கூட்டமெல்லாம் ஒன்றும் இல்லை. நோக்கம் இங்கு ஒன்னானா பார்க்கறதும் ஒன்னாயிடும். சேர்த்ததெல்லாம் தொலைச்சு புட்டு சீக்கிரமா வந்து சேரு. சொல்லிவிட்டு சிட்டாய் பறந்தால் விக்கித்து நின்றேன் நான். என்னை தேற்ற என்னன்னை என் முன்னே வந்தாளா? என்னை காட்ட என்னையே தான் தந்தாளா? என் குறையை சொல்லியவள் என்னவிங்கு சொல்லி போனாள். பிறர் குறையை பார்ப்பதிங்கு உனக்கெதுக்கு என்றாளா? ஆசைகளை தொலைத்துவிட்டு நேசமெல்லாம் அவளில் வைத்து, வேஷமேதும் போடாமல் வீம்பெதுவும் செய்யாமல், அசையாத மனத்துள்ளே அவளே வைத்திருந்தாள். பூசணைகள் தேவையில்லை, தேவியவள் வந்திருப்பாள். ஆடி வெள்ளி நன்னாளில் அன்னையவள் அருள் வேண்டி ஆலயத்துள் செல்லுகையில் அனைத்தையுமே மறந்திருப்போம். அடிமனத்தில் அன்போடு அனுதினமும் நினைத்திருந்தால் ஆலயமும் செல்ல வேண்டா, அன்னைவள் ஓடி வருவாள். படித்ததெல்லாம் பயிற்சியினால் மட்டுமே பயனாகும். படித்ததுவும் பிடித்ததுவும் இத்தோடு போதுமிங்கு. படித்ததெல்லாம் பயின்றிடுவோம், நலிந்தவரை வாழ வைப்போம். அவரெல்லாம் சிரிக்கையிலே அங்கே நாம் அன்னையை காண்போம். ஏதோ ஒன்று புரிந்தது போல் இருந்தது. தலையை திருப்பி சன்னதியை பார்த்தேன். கூட்டம் குறைந்திருந்தது. கர்ப்ப கிரகம் தெரிந்தது. அன்னை சிரித்திருந்தாள் அன்போடு என்னை பார்த்து.